ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. கைண்ட் ஆஃப் அ டே இன் மை லைஃப் ஆர் சண்டே எங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான vlog-ஆக இந்த vlog இருக்க போகுது. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் தடவையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே மார்னிங் ஒரு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லன்ச் எதுவுமே வீட்டில் செய்யலை. ஸோ நாங்கள் இப்போது சிவாஜி நகருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சிவாஜி நகரில் நாங்கள் ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்ணுன்னா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போவோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான். ஏசி அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே கிடையாது. அதே சமயத்தில் கொஞ்சம் நிறைய க்ரௌடடாக இருக்க ஒரு சாதாரண ஹோட்டல் தான். ஆனால் இங்கே பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் சிவாஜி நகருக்கு சாப்பிட போனீங்கன்னா இந்த ஹோட்டலை ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன். இந்த ஒரு vlog பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அ ஷாப்பிங் vlog-ஆக தான் இருக்க போகுது. ஆனால் நாங்கள் வந்து சிவாஜி நகருக்கு ஷாப்பிங்க்கு வரல. சிவாஜி நகருக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் லாங் போகிறதுனால ஹஸ்பண்ட்க்கு வந்து கூலர்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கூலர்ஸ் வாங்குறதுக்காக சிவாஜி நகருக்குள்ளே வந்தோம். சிவாஜி நகருக்குள்ளே வந்துட்டு கூலர்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து சிம்பிளாக ஒரு கூலர்ஸ் வந்து நம்ம ஒரு ஷாப்பில் பார்த்து வாங்கிட்டுருக்கோம். அது வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்மளோட ஆக்சுவல் ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பெங்களூர் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எம்ஜி ரோட் அப்படிங்கிற ஏரியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் இனிமேட்டு எப்போயாவது பெங்களூருக்கு வர போகிறீங்கன்னா எம்ஜி ரோடை விசிட் பண்ணாமல் இருக்காதீங்க. பிகாஸ் பெங்களூரில் எம்ஜி ரோடுன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். பிகாஸ் ஒரு பெங்களூரோட ஃபுல் வைபுமே நீங்கள் வந்து எம்ஜி ரோடில் தான் பார்க்க முடியும். ஸோ நாங்கள் அந்த ஏரியா வழியாக போனதுனால உங்ககிட்ட நான் வந்து இந்த விஷயத்த சொன்னேன். அதை தாண்டி வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு மெடிசன் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த மெடிசன் வாங்குறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து மெடிசன் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். பெங்களூருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான இன்னொரு ஸ்பாட் தான் கோரமங்கலா. ஸோ கோரமங்கலா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ், ஃபுட் ஷாப்ஸ், குட்டி குட்டியாக நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கும். ஸோ கோரமங்கலாவில் நிறைய ஃபுட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் கோரமங்கலா வந்தீங்க இல்லை பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபுட் ஸ்பாட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் இருக்க போத்தீஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. ஸோ மழையில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு நினச்சோம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்து மழை வந்துருச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபைனலி இப்போ வந்து நம்ம போத்தீஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். மழை வந்து கொஞ்சம் வந்துட்டே தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படியோ நம்ம வந்து போத்தீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ போத்தீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரோட கடைன்றதுனால அங்கே இருக்க மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து தமிழ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நமக்கு பெரிய கவலை இருக்காது. நம்ம ஊர் கடைன்றனால நம்ம தைரியமாக வாக்கின் ஆகி உள்ளே போகலாம். ஸோ எதுக்காக இப்போ நம்ம ஷாப்பிங்க்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்டோட கசின்க்கு வந்து ஒரு வெட்டிங் இருக்குது. ஸோ அதுக்காக
கிட்ஸ்க்காக வந்து எந்த பேட்டர்னில் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக மட்டுமே நாங்கள் வந்து போத்தீஸ்க்கு போயிருந்தோம். அங்கேருந்து எதுவுமே வாங்கலை. பட் வந்து எல்லா வெரைட்டிஸுமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் அவருக்கு கொஞ்சம் ஐடியா வந்தது. நானுமே வந்து அப்படியே வந்து என்னென்ன நியூ பேட்டர்ன்ஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன நியூ ட்ரெண்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸோட செக்ஷன் இருக்க ஃப்ளோர்ஸில் வந்து கொஞ்சம் வந்து நானுமே சுற்றி எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து யூஷுவலாக வந்து நான் சிவாஜி நகர்லேயே என்னோடய ஷாப்பிங்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன். பட் திஸ் டைம் எனக்குமே பெருசாக ஐடியா இல்லை என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஐடியா இல்லாததுனால நானுமே வந்து சரி எல்லா வெரைட்டிஸுமே பார்க்கலாம், அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு பிளான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே வந்து எல்லாமே சுற்றி பார்த்தேன். அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு போத்தீஸ் மாதிரியான பெரிய பெரிய கடைகளில் வந்து சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ போத்தீஸ்லேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா கிட்ஸ்க்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸை வந்து அங்கே விட்டுட்டு நீங்கள் போய் ஷாப்பிங்கும் பண்ணலாம். அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் கிட்ஸ் அங்கே விட்டுட்டு போனீங்கன்னா கம்ப்ளீட்லி சேஃப். அண்ட் உங்கள் கிட்ஸ் வந்து உங்கள் அம்மா அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அழுதாங்கன்னா உடனே அவங்க நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா உங்கள் கிட்ஸ் விளையாடுற வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே வெளியிலேயே நின்று அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறதும் பண்ணலாம். அண்ட் என்னோடய பையனுக்குமே வந்து எந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து மேரேஜ்க்கு போடலான்னு எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து நாங்கள் இந்த மாதிரியான கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து எங்கள் பையனுக்கு எடுக்க மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாமே கேஷுவல் வியர்ஸ் தான் எடுப்போம். கிட்ஸ் செக்ஷன் போய் பார்த்தப்போ வந்து இந்த மாடல் ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஜிஷானுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவனுக்கு ரொம்ப அழகாக சூட் ஆகிருந்தது ட்ரெஸ்ஸு. பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கிட்ஸ்க்கு போட்டு விட்டால் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து விளையாடவோ இது பண்ணவோ முடியாது. அண்ட் தென் வந்து இது மாதிரியான ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு இன்னொரு தடவை போடுறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியும் ஆயிடுது. ஸோ ஒரு ஆசைக்காக போட்டு பார்த்தாச்சு. தென் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் பெங்களூரில் இருக்க போத்தீஸோட என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரியான ஒரு கல்யாண செட்டப்பில் ஒரு சைடு மாப்பிள்ளையும் இன்னொரு சைடு வந்து பொண்ணும் வந்து வர மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து இப்போ வந்து சிட்டி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். பெங்களூரில் சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே உங்களுக்கு கிடைக்காத ட்ரெஸ்ஸஸே இருக்காது. ஜென்ஸ்க்கு சொல்கிறேன், லேடிஸ்க்கெல்லாம் எதுவும் இருக்காது. கிட்ஸ்க்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் ஜென்ஸ்க்கு வந்து நிறைய பிராண்டடான ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், டெய்லி வியர்ஸ், டிஷர்ட்ஸ்னு எல்லா வெரைட்டிஸுமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு நாங்கள் சில வெரைட்டிஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்து 2-3 ட்ரெஸ் எல்லாம் அங்கேருந்து வாங்கியிருந்தார். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அகெயின் வந்து வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு சண்டே வெளியில் அவுட்டிங் போய் எல்லாம் வந்து ஷாப்பிங்லாம் போய் பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி காஃபி ஒன்று குடித்தாதான் அந்த டேயே வந்து நமக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். டயர்டாக வீட்டுக்கு போயிட்டு நம்மளே காஃபி போட்டு குடிக்கணுன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் வந்து தலശ്ശേരി கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் தான் வந்து இப்போ நம்ம வந்து காஃபி குடிச்சிட்ருக்கோம். அது ஒரு கேரளா பீப்புள் வச்சுருக்க ஒரு கெஃபே. அண்ட் சூப்பராக இருக்கும் அங்கே காஃபியெல்லாம். நீங்களுமே முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் எங்களோட சண்டே ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரிலாக்ஸிங்காக, ரொம்ப ஒரு மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டாக எங்களோட சண்டே போச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து கிச்சன் செட் வந்து வரும்போது வாங்கியிருந்தோம். ஸோ கிச்சன் செட் எதுக்காக வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் விளையாடுறதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். ஆனால் என்ன ஓவர்டேக் பண்ணி அப்பாவும் பையனும் வந்து கிச்சன் செட் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் எங்களோட சண்டே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அண்ட் அந்த எண்ட் ஆஃப் தி டே ஃபேமிலியாக உட்காந்து கிச்சன் செட் வச்சு விளையாட
விளையாடினோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைமே. ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு காஃபி எல்லாம் அதில் போட்டு கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கிச்சன் செட்டில் விளையாண்ட அனுபவம் இருக்கா சின்ன வயசில்? அண்ட் அது சார்ந்து ஏதாவது ஒரு சூப்பரான மெமரி இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நானுமே வந்து என்னோடய மெமரிஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். பபாய்.